உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற 2026 தேர்தல் முடிவுகள் வருவதற்கு சரியாக இன்னும் 5 நாட்கள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே இன்றைக்கு மாலை ஒரு பெரிய எதிர்பார்ப்பை எகிர வைத்திருக்கு. காரணம்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஏப்ரல் 29ஆம் தேதி வெளியாகலாம் என்று பல்வேறு ஊடகங்கள் அறிவித்திருக்காங்க. இந்த பிந்தைய கருத்து கணிப்புல என்ன இருக்க போகுது அப்படின்னு சில முந்தைய கருத்து கணிப்பு, அதாவது பிந்தைய கருத்து கணிப்பு குறித்த முந்தைய கருத்து கணிப்பு இப்போ வெளி வந்திருக்கு. என்ன அப்படின்னா 200+ உறுதியா அடிக்கிறாருங்க. யாரு? விஜய். 200+ உறுதியா அடிக்கிறவங்க யாரு? ஐயா ஸ்டாலின். 140 180 உறுதியா அடிக்கிறாருங்க எடப்பாடி அப்படின்றாங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் தெரியல. சின்னம்மா ஆட்சி அமைக்க போறாங்கிறது தெரியாம இந்த சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா நான் தான் ஆட்சி அமைக்க போறேன், நான் முடிவு பண்றால்தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு சின்னம்மா சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி பலமுனை போட்டிகள் உருவாயிருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இந்த எக்ஸிட் போல் எந்த மாதிரி வரப்போகுது? எக்ஸிட் போல் லீக் ஆயிடுச்சு. அதில் ஜனநாயகன் படமாடா லீக் ஆகி வர்றதுக்கு. எக்ஸிட் போல் லீக் ஆயிடுச்சு. தேர்தல் ஆணையம் எக்ஸிட் போலை உறுதியாக சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் விடுற எக்ஸிட் போல் நடக்கும். எக்ஸிட் போலை தேர்தல் ஆணையம் வெளியிடுதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸிட் போலுங்கிறது என்ன அப்படின்னா, ஊர் ஊராக போய் வண்டியை வச்சு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல தேர்தலுக்கு முன்னாடி. அது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு. அதுக்கு பேர் ப்ரீ போல். எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது பூத்து, அதாவது வாக்குச்சாவடி வாசலில் ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் மைக்கு தூக்கி நின்றுக்கிட்டு யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் எக்ஸிட் போல். அதாவது பிந்தைய கருத்து கணிப்பு. இதுவும் மக்கள்கிட்ட கேட்கறது. ஒரு தொகுதி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை வச்சுக்குவோம். 2,20,000 வாக்காளர்கள் அப்படின்னா 2,20,000 வாக்காளர்களையும் வாக்குச்சாவடியும் போய் NTTVயோ, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ, CNN-ஓ, புதிய தலைமுறையோ, நியூஸ் 18-ஓ, தந்தியோ தொந்தியோ யாரோ ஒருத்தர் போய் கேட்க முடியுமா? வாய்ப்பில்லை. சாம்பிளுக்கு சட்டமன்ற வேட்பாளர்களே, அந்த தொகுதியில் போட்டி போகிற சட்டமன்ற வேட்பாளர்களே அதிகபட்சம் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6 மணிக்கு வர அலைஞ்சா கூட ஒரு 50 வாக்குச்சாவடி கூட போக முடியாது. 10-15 வாக்குச்சாவடி போகலாம், அவ்வளோதான் போக முடியும். ஒரு வாக்குச்சாவடி ஒவ்வொரு தொகுதியிலையும் பல ஊராட்சிகள் இருக்கும், போக முடியாது. ஆனால் இந்த எக்ஸிட் போலை நடத்தக்கூடிய இந்த ஊடகங்கள் எப்படி போக முடியும்? போகவே முடியாது. ஆனாலும் எக்ஸிட் போல் துல்லியமாக இருக்கும். ஏன்னா இங்கே யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. தேர்தல் பரப்புரெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க சில மாற்றங்கள் அடைவாங்க, வளர்ச்சிதை மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் இங்கே துல்லியமாக இருக்கும். அப்படின்னால இந்த எக்ஸிட் போலை எப்போதுமே ஓரளவு ஜட்ஜ் பண்ணலான்னு நம்புவாங்க. இப்போ இந்த எக்ஸிட் போல் என்னவா வரப்போகுது அப்படிங்கிறத குறித்து பல பேர் எழுதிட்டு இருக்காங்க. அது எக்ஸிட் போல் எப்படி வருதோ இல்லையோ, கடந்த ஒரு வாரமாக எழுதுறாங்க 180 தொகுதிகளில் தனித்த மெஜாரிட்டியோடு யாரு? விஜய் அவர்கள் வெல்ல போறாரு, 54 விழுக்காடு வாக்கு வாங்குவார் அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் விஜய் 40% வாக்குக்கு குறையாம வாங்குவார், குறைந்தபட்சம் 2.5 கோடி ஓட்டு வாங்குவார் அப்படின்னு எழுதுறான். 40%னா ஒரு 4 கோடி 60 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்கு. 40% வேணும் அப்படின்னா 46 90 1,80,000 ஓட்டு, 1,80,00,000 ஓட்டு, கிட்டத்தட்ட நெருக்கி 2 கோடி ஓட்டு. வீட்டுக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்குங்க விஜய்க்கு. 2,12,00,000 ரேஷன் கார்டில் 2,12,00,000 ரேஷன் கார்டில் ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காரு. அப்படி கணக்கு பண்ணும்போது 2,12,00,000 ஓட்டு உறுதியாக இருக்கு. யோ, தொண்டரே 1 கோடியா, உறுப்பினரே 1 கோடி, 1 கோடி உறுப்பினர் வச்சுக்கிட்டு ஒரு உறுப்பினர் இன்னொருத்தர் உறுப்பினரை போட்டுருக்கோம்னா கண்ணு கலங்காத அளவுக்கு ஐடி போட்டிருக்காங்க. ஐடி ஊழியர்கள், ஆசிரியர்கள் போட்டிருக்காங்க, மாணவர்கள் போட்டிருக்காங்க, குடும்பமாக காக்கி டவு பேண்டையும் வெள்ளச்சட்டையும் போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் தென் மாவட்டத்தில் வளர்ச்சி விழுந்திருக்கு, வட மாவட்டத்தில் வழக்க விழுந்திருக்கு, மேட்டுத்தனமாக விழுந்திருக்கு, சென்னையில் செம்மையாக விழுந்திருக்கு, கடலூர் பக்கத்தில் கடுமையாக விழுந்திருக்குது, ஈரோடு பக்கத்தில் இரட்டை மடங்காக விழுந்திருக்கு, கோயம்புத்தூரில் குபுகுபுன்னு விழுந்திருக்கு, கூடலூரில் பார்த்தீங்கன்னா குதுகுதுன்னு விழுந்திருக்கு, திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு விழுந்திருக்கு அப்படின்னு ஆளாளுக்கு கிளம்பியிருக்காங்க. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, எப்படியும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார். பை சான்ஸ் அவர் முதலமைச்சராக முடியலன்னா குறைந்தபட்சம் 100 சீட்டாவது அடிச்சிருவார். ஒன்று 100 சீட் அடிப்பார், இல்லைன்னா அவர் முதலமைச்சர் ஆயிடுவார். அவர் முடிவு பண்ணுற ஆள் தாங்க ஆட்சி அமைக்க முடியும்.
அவர் வந்து 100% அவர் வந்து 180 சீட் 140 160 சீட் அடிக்கிறாப்புல, 40% அடிக்கிறாப்புல. இல்லை அப்படின்னா அவர் வந்து யார் ஆட்சிக்கு வரணுங்கிறத முடிவு பண்ண போறாரு அப்படின்னு உருட்டுறாங்க. இப்போ 140 சீட்டு கன்ஃபார்மாக அடிக்கிறேன்றீங்க, அப்புறம் எதுக்குப்பா வந்து பை சான்ஸ்ன்றீங்க? வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்றீங்க, 2 கோடியே 12 லட்சம் ஓட்டுங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு பை சான்ஸ் அப்படின்றீங்க? ஏன் முதல் தேர்தலையே அவர் 15% மேலே வாங்கினாலே பெரிய விஷயங்க, அதுவே பெரிய சாதனை. 15 வாங்கினால் அது சாதனை, 16 to 18 வாங்கினால் அது மாபெரும் வெற்றி, 20 மேலே போனால் அது ஃபயரு, 25க்கு மேலே டபுள் ஃபயரு, 30க்கு மேலே போனால் ட்ரிபிள் ஃபயரு, 35 தண்டா 4 ஃபயரு, 40க்கு மேலே போனால் அப்புறம் ப்ளூ ஃபயரு அப்படின்னு சொல்லி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது ப்ளூ ஃபயரு பச்சை பயிறு ஃபயருன்னு பார்த்தா இது எல்லாமே யார் எழுதியிருக்காங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு? ஜனநாயகன் படம் ஹாலிவுட் தரத்தில் இருக்க போகுது, ஜனநாயகன் படம் பிளாக் பஸ்ட் அடிக்க போகுது, ஜனநாயகன் படம் மாபெரும் வெற்றியை சந்திக்க போகுது, ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டில் இல்லாதவர்களுக்கு வசூலை சாதிக்க போகுது, ஜனநாயகன் வந்தா 1000 crore கன்ஃபார்ம், காந்தாரா கேஜிஎஃப்லாம் தூக்கி சாப்பிட போகுது ஜனநாயகன். கிடைச்சிருச்சு போயிடுச்சு. என்னென்ன சேவல் வந்து பந்தயம் அடிக்கும்னு சொன்ன, இப்போ இப்படி ஆயிடுச்சு போயிடுச்சு தம்பி. அது மாதிரி ஜனநாயகன் டிக்கெட் போன மாதிரி ஏற்கனவே வந்த விஜய் படங்களுக்கு ரிவ்யூ எழுதினவன், ஏற்கனவே விஜய் படம் படங்களுக்கு ஹைப்பு கூட்டி கொடுத்தவன், இந்த வாரிசு, சர்காரு, கோட்டு, அப்புறம் லியோ, இந்த படங்கள்லாம் வேற லெவலு, ஃபயரு, வெறித்தனம், பக்கா மாசு, பிளாஸ்ட், அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி அப்படின்னு எழுதின அத்தனை பேரும் இப்போ எலெக்ஷனுக்கு வந்து ரிவ்யூ எழுதிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே சினிமாவுக்கு ஃபயர் விட்டவன். தளபதி சாங்குனா ஃபயரு, தளபதி பஞ்சுனா ஃபயரு, தளபதி பாட்டுனா ஃபயரு, தளபதி நடந்தா ஃபயரு, தளபதி மாசு. ஃபேமிலி வேணுமா ஃபேமிலி இருக்கு, ஃபைட்ஸ் வேணுமா ஃபைட் இருக்கு, ஸ்டண்டு வேணுமா ஸ்டண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே அங்கே தெற்க எப்படி இருக்கு, வடக்க இப்படி இருக்கு, சென்னை இப்படி இருக்கு. சென்னையில் வந்து 30 35 வாங்குவார், கொஞ்சம் கீழே இறங்கும்போது 28 26 வாங்குவார், திருச்சிக்கு போனால் 20 24 வாங்குவார், மதுரையில் பார்த்தீங்கன்னா 20 22 வாங்குவார், திருநெல்வேலி பக்கம் 18 20 வாங்குவார். ஏன்னா தியேட்டரில் கணக்கு எடுக்கீங்களாடா, தியேட்டரா வாசலில் உட்காந்து கணக்கு எடுக்கீங்களா? இது இந்த ராமுத்துராம் தியேட்டரில் இவ்வளோ கலெக்ஷனு, எல்ஏ சினிமாஸில் இவ்வளோ கலெக்ஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து இவ்வளோ கலெக்ஷனு, சென்னையில் வந்து மாலில் விவிஆரில் இவ்வளோ கலெக்ஷனு, ரோகிணியில் இவ்வளோ கலெக்ஷனு அப்படின்னு சொல்லி பண்ணுற மாதிரி எஃப்டிஎஃப்எஸ் குரூப்பெல்லாம் உட்காந்து சமூக வலைதளங்களை எழுதுறதை வச்சுக்கிட்டு இந்த அரசியல் விமர்சகர்களும் ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை அப்படி வந்துருமோ. நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இந்த தேர்தல் இருக்கு, எவனுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட் இந்த தேர்தல் இருக்கு. இவ்வளவு ஹைப்பு கொடுக்கப்படுதுல, அது எல்லாமே விஜய் படங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹைப்பு தான் விஜயினுடைய இந்த எலெக்ஷனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பல கட்சிக்காரங்க, அதாவது இதுவரைக்கும் பழந்துன்னு கொட்டை போட்டிருப்பாங்கல்ல, அந்த கட்சிக்காரங்களாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவான ஆட்கள்கிட்ட கேட்கும்போது 4 நாளைக்கு பயலுக்கு சந்தோஷமா இருக்கட்டும், நல்லா என்ஜாய் பண்ணட்டும், நல்லா குஷியாக இருக்கட்டும், எல்லாம் என்ஜாய் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த எக்ஸிட் போல் எப்படி இருக்குன்னு சொல்லி திமுக தரப்பில் காலையிலே ஒருத்தர் பதிவு போடுறாரு, அதிமுகவுக்கு ஃபேவராக இந்த எக்ஸிட் போல் வர வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவை இந்த எலெக்ஷனில் சீன்லேயே இவங்க வைக்கல. அதிமுக வந்து 40 தொகுதி கீழே போயிடும், அதிமுக ஓட்டு போகிற வாங்க போகிறாங்க, அதிமுக சரிஞ்சு கீழே விழுந்துருந்தாங்க. ஆனால் அதிமுகவுக்கு ஃபேவராக இந்த எக்ஸிட் போல் வரப்போகுது, 125 130 தொகுதிக்கு அதிமுக அடிக்க போகுதுன்னு வரலாம். அதை நினச்சி நீங்கள் தளர்ந்துடாதீங்க, நாம தான் உறுதியாக ஜெயிக்கிறோம், மாறா விட்டுறாத கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி திமுக ஒரு பக்கம் நிற்குது. 140 160 வரைக்கும் நாங்கள் அடிப்போங்க அப்படின்னு திமுக தெளிவாக எல்லா பக்கத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க. 140 போன தடவை ஜெயிச்ச மாதிரி ஜெயிக்க முடியாது, 140 to 160 கன்ஃபார்ம்ங்கிறாங்க. சில பேர் இந்த 4 முனை போட்டியில் திமுக தான் அதிகமான ஃபேவர் நடந்திருக்கு, அதனால திமுக 200+ அடிச்சுட்டு போயிடும், வகிதாச்சாரம்னா குறையலான்றாங்க. ஆனால் உண்மையிலே களத்தில் என்ன நடந்திருக்கு விசாரிச்சு பார்த்தா ஒரே ஒரு ரோல் விஜய் பண்ணியிருக்காரு. விஜயோட ரோல் இந்த தேர்தலில் ஒரு ரோல் இருக்கு. என்ன ரோல் அப்படின்னா, திமுக ஜெயிக்க வேண்டிய இடம் அப்படின்னு கன்ஃபார்மாக இருக்கிற இடத்துல திமுக வாக்குகள் விஜய்க்கு விழுந்திருக்கு. இது அதிமுகவுக்கு ஃபேவராக போயிருக்கு. அதிமுக ஜெயிக்கும், எடுத்துக்காட்டுக்கு ஒரு செல்லூராஜ்னு வச்சுக்கோமா எக்ஸாம்பிளுக்கு, அவர் கன்ஃபார்மாக ஜெயிப்பாருங்க அப்படின்னு அவர் 4-5 தடவை ஜெயிச்சிருப்பார் இல்லையா, அந்த தொகுதியில் ஒரு 20,000 ஓட்டு விஜய்க்கு விழுந்திருக்கு, அது திமுகவுக்கு ஃபேவராக போயிருக்கு. இப்படி திமுக ஜெயிக்க வேண்டிய இடத்துல அதிமுகவையும்,
அதிமுக ஜெயிக்க வேண்டிய இடத்துல திமுகவையும் பல இடங்கள்ல விஜயினுடைய ரோலு பண்ணிருக்கு. இவர் வந்து நாட் அ கிங், நாட் அ கிங் மேக்கர், நாட் அ கேம் சேஞ்சர், ஹி இஸ் அ கேம் ஸ்பாயிலர். அதாவது இந்த கேமை ஸ்பாயில் பண்ணி விடுறதுல வேலையை விஜயினுடைய ரோலு தாவேக்காவோட ரோல் பண்ணியிருக்க ஒழிய தாவேக்கா வேற எந்த ரோலையும் பண்ணலை. இதுதான் தமிழ்நாடு முடிக்குது. சென்னையில் 31, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த 4 மாவட்டங்களுடைய 31 தொகுதியில் இந்த படித்த அப்புறம் வந்து மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த வார்ம் ஃபயர் இருப்பாங்க இல்லையா நிறைய பேர், அவங்க ஏரியாக்களில் நிறைய என்னென்னா விஜய்க்கு போட்டிருக்காங்க. மாற்றம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வார்ம் ஃபயர்கள் வந்து விஜய்க்கு போடுறாங்க. அவங்க ஏன் இப்படி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திமுகவும் பிடிக்கல, அதிமுகவும் பிடிக்கல. விஜய்க்கு அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கார். விஜய் மட்டும் தான் தெரிஞ்ச நபராக இருக்கார். விஜய் ரொம்ப க்ளோஸ், அவர் அதாவது க்ளோஸ்னால் திரைப்படங்கள் தினமும் பார்க்குறாங்க, அவங்க பாடுறாங்க, ஆடுறாங்க, அப்படிங்கும்போது கொஞ்சம் நெருக்கமாக வந்துடுறாரு. அதனால் அந்த அடிப்படையில் விஜய் ஃபேனு, விஜய் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, இந்த தாலிக்கு தங்கம் அந்த இதெல்லாம் கொடுக்குறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு அந்த அடிப்படையில் ஒரு மாற்றம் நினச்சிக்கிட்டு போட்டிருக்காங்க. அது ஒரு மேஜரான ரோல் வந்து சென்னை ஏரியாவில் ப்ளே ஆகிருக்கு. இது சீட்டாக கன்வெர்ட் ஆகிற பிளேயா, சீட்டாக கன்வெர்ட் ஆகக்கூடிய மேஜர் ரோலானா அதுவும் இல்லை. சீட்டாகவும் கன்வெர்ட் ஆகாது, அது ரூலுக்கும் வராது. ஆனால் கேம் ஸ்பாயில அழகாக பண்ணிருக்கார். அதுதான் இந்த எக்ஸிட் போலில் வரப்போது. மனசை திடப்படுத்திக்கோங்க. இன்னும் 4 நாள் இருக்குது. 4 நாள் வேணும், என்ஜாய் கூட பண்ணிக்கோங்க. ஆனால் அண்ணா ஆட்சிக்கு வருவார், அண்ணன் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் அண்ணனே பீதியில் பேதி போய் தான் திருச்செந்தூருக்கும் சீரடிக்கும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல. 5 ரூபா பிளேடு மேலே வைக்கிற நம்பிக்கையே ஓ மேலே வையின்னு சொன்னவர் தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்களை நம்பாமல் எதுக்கு போய் சாமியை நம்பிக்கிட்டு இருக்காரு? கடவுள் பக்தி கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அதுவே வாழ்க்கையாக மாறக்கூடாது. அது வாழ்க்கையில் ஒரு பகுதி. சாமி கும்பிடுறது வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கணும். அதுவே வாழ்க்கையாக மாறினா ஜாதகத்தை பார்க்காம வெளியே போக மாட்டேன், ஜோசியக்காரன்ட்ட கேட்டால் வெளியே போக மாட்டேன், சீரடிக்கும் திருச்செந்தூருக்கும் முட்டி போட்டு நடப்பேன், பள்ளிவாசலில் போய் நடப்பேன், இங்கே போய் சர்ச்சில் போய் நடப்பேன் அப்படிங்கிற ஒருத்தன் ஹீ இஸ் நாட் அ லீடர் மெட்டீரியல், ஹீ இஸ் அ காமன் மேன். ஹீ இஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10ல் ஒரு ஆள், அவ்வளோதான். 100ல் ஒருத்தன், ஒரு லட்சத்தில் ஒருத்தன், கோடியில் ஒருத்தன், அவ்வளோதான். அவன் ஒரு தலைவனுக்கான ஆள் கிடையாது. தலைவனுங்கிற லீட் பண்ணணும். தன் மேலே மக்கள் நம்பிக்கை வைக்கணும், தன் தொண்டர்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும், தன் மக்கள் மீது நம்பிக்கை வைக்கணும். தன் மீதும் தன் தொண்டர்கள் மீதும் தன் மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒரு சோம்பேறித்தனமான ஒருத்தன் சாமி கும்பிட்டாலே எல்லாம் கிடைச்சிரும், திருச்செந்தூரில் போய் வேலை பிடிச்சாலே எல்லாம் நடந்துடும். உண்மையாக பக்தி கொண்டிருக்கிற ஒருத்தனுக்கு, உண்மையாக தன் மக்களை நேசிக்கிற ஒருத்தனுக்கு தான் முருகன் அருள் புரிவார். முருகன் எப்படின்னா மக்களில் ஒருத்தர், மக்களுக்காகவே போர் புரிந்தவர், மக்களை காக்க போர் புரிந்தவர். அவர் ஒரு மனிதர். அவர் மனிதனாக இருந்து தலைவனாக மாறியவன். காட்டுக்குள்ளே நடமாடி நாட்டுக்குள்ளே வந்த எங்கள் வேலையான்னு சொல்லி பில்லா படத்தில் பாட்டு வரும்ல, காட்டுக்குள்ளே நடமாடி நாட்டுக்குள்ளே வந்த எங்கள் வேலையான்னு. அப்போ காட்டுக்குள்ளே பிறந்த குறிஞ்சினத்தின் தலைவனத்தை நாடு முழுக்க வர்றான்னா அவன் எவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கணும், எப்படி மக்களுக்காக நின்றுக்கணும். மக்களுக்காக நிற்கிற, மக்களுக்காக போராடுகிறவர்களுக்கு தான் முருகனுடைய அருள் கிடைக்கும். முருகன் பக்கத்தில் நிற்பார். முருகன் நினைச்சாலே நல்லது நடக்கும். ஆனால் மக்கள் கூட நிற்காம, மக்களையும் நம்பாம, தன் தொண்டர்களையும் நம்பாம, தனக்கு வாக்கு செலுத்தியவங்களையும் நம்பாம, குறைந்தபட்சம் உழைப்பையே போடாத ஒருத்தன் தெய்வத்தால் ஆகாது எனினும் தன் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருங்கிறான். முயற்சி ஜெயிக்கிறோம், தோற்கிறோம், ஆனா மக்கள் கூட நிக்கிறோம்டா. 33 நாட்கள் கடத்தல ரத்தத்தையே வேர்வையாக மாத்தி, உடல் கருத்து, முகம் கருத்து, கையில முழுக்க சூரிய ஒளிபட்டு புண்ணாகி போய், வேர்வை பட்டு பட்டு புண்ணாகி போய், தன் உழைப்பை தன்னுடைய சக்தியை மீறி, அதாவது சக்தியை மீறி உழைக்கன்னு சொல்றாங்க இல்லையா, தன் சக்தியை மீறி அவ்வளவு அவதூறு, அவ்வளவு விமர்சனம் எல்லாத்தையும் தாண்டின்ற ஒரே தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். இங்க யாருடைய திமுக ஓட்டை அவர் எடுக்கிறாரு, தாவேக்கா, அதிமுக ஓட்டையும் தாவேக்கா எடுக்கிறாங்க. ஆனா யாருடைய ஓட்டை அதிகமாக எடுக்கிறாங்கன்னே தெரியலன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. எல்லார்கிட்டையும் நம்ம பேசும்போது எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு கருத்து என்னன்னா, யாராலும் தொட முடியாத ஒரு வாக்கு வங்கி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கும். திமுக வாக்குகளில் ஃப்ளக்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு, அதிமுக வாக்குகளையும் ஃப்ளக்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு, விசிக வாக்குல ஃப்ளக்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு, பாஜக வாக்குகளில் ஃப்ளக்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அண்ணாமலை இல்லாத பாஜகவில் இளைஞருடைய வாக்கு குறைஞ்சிருக்கு. அப்படி பல்வேறு கட்சிகளில் ஃப்ளக்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு, குறைஞ்சிருக்கு, இல்லை கூட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால்
எந்த இடத்துலையும் தமிழ் தேசியத்திற்காக கொள்கைக்காக வாக்களித்த ஒருத்தன் கூட வேற எந்த கட்சி எட்டி பார்க்கல. ஐடியாலஜி அப்படிங்கிற ஒரே ஒரு கோட்பாட்டிற்காக அண்ணன் சீமானுடைய உறுதித்தன்மைக்காக, அவருடைய நிலைத்த தன்மைக்காக, அவருடைய உண்மைத்தன்மைக்காக கூட்டணி சேர மாட்டேன், நான் தனித்து நிற்பேன், நான் ஒரு கனவு கண்டிருக்கேன், அந்த கனவை நிறைவேற்றாமல் ஓய மாட்டேன் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டிற்காக வாக்கு செலுத்திய ஒரு ஓட்டை கூட யாரும் வாங்க முடியல அப்படிங்கிறத மே 4 ரிசல்ட் காட்டும். இதை நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா 234 தொகுதியிலும் தன் சக்தியை மீறி 234 வேட்பாளர்களும் களத்தில் 35-40 வெளிப்படுறாங்க. பல பேர் சொல்கிறான் சீமானை வந்து பல கோடியை வாங்கிட்டு தான் வேட்பாளர் போட்டார். இப்போ இந்த தொகுதியில் இவர் வேட்பாளராக நிற்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேட்பாளரை போட்டால் அவருக்காக வேட்பாளரை போட்டு தான் அர்த்தம். 6 மாதத்துக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சாச்சு. 2026 பிப்ரவரி 21 கிட்டத்தட்ட தேர்தல் தேதி அறிவிக்கிறது 1 மாதத்துக்கு முன்னாடி திருச்சியில் மாநாடு நடத்தி வேட்பாளர் அறிவிச்சாச்சு. வேட்பாளர் அறிவித்து எல்லாரும் களத்துக்கு போயிட்டாங்க. 117 பெண்கள், 117 ஆண்கள். அப்புறம் எப்படி எவன்ட்டையும் காசு வாங்க முடியும்? சரி, அப்படி காசு வாங்குறது தான் பிரதானம்னா திமுக கூட்டியே அதிமுக கூட்டியே 40 சீட்டை வாங்கிக்கிட்டு பல கோடிகளை வாங்கிக்கிட்டு அவர் ஒரு எம்எல்ஏ அடிச்சிருக்கலாமே. கன்ஃபார்ம் எம்எல்ஏங்க. அதாவது போட்டி போட்டு ஒரு கடுமையாக போராடி முயற்சி பண்ணி இவ்வளவு கடுமையான உழைப்பையும் கொடுக்கணும். ஈஸியாக சொஃபஸ்டிகேட்டடாக அவர் போய் சட்டப்பேரவையில் உட்காந்துருக்கலாமே. எம்எல்ஏ வாகிறதாங்க சீமானுக்கு ஆசை. சீமான் கட்சியில் ஒரு 40 பேர் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா அழகா திமுக கூட்டணி இல்லை அதிமுக கூட்டணி யாரு கூட போனாலும் கூப்பிட்டுக்குவாங்க. எல்லாரும் கூப்பிட்டாங்க, பேசவும் செஞ்சாங்க, பகவான் ஆர்த்திலாம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அழகாக போயிருக்கலாம். தேமுதிக போன மாதிரியோ அமமுக போன மாதிரியோ அழகாக போயிருக்கலாம். போயிட்டு கன்ஃபார்ம் எம்எல்ஏக்கள் அடிச்சுட்டு காசையும் வாங்கிக்கிட்டு பல கோடியை சேர்த்துக்கிட்டு பண்ணிக்கலாமே. பணம் தான் பிரதானம் என்றால், பதவிதான் பிரதானம் என்றால் அந்த வேலையை சீமான் எப்போவோ செஞ்சுருக்கலாம். இந்த தேர்தலையும் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, செஞ்சுருக்கலாம். அதுவல்ல, இந்த எல்லாருக்கும் மாற்றாக ஒரு மாற்று அரசியலான விதையை போடணும். அந்த விதையை போடுவேன்னு உறுதியாக நின்னதுனால தான் அவருக்கு வாக்கு செலுத்தின அத்தனை பேர் உறுதியாக நின்றுருக்கான். இந்த தேர்தலில் ஒரு சஸ்பென்ஸ்னு சொன்னல, அந்த சஸ்பென்ஸு மே 4 தெரிய வரும். இன்னொரு பக்கம் இந்த எக்ஸிட் போல பொறுத்தளவில் இந்த என்டிடிவியாக இருக்கட்டும், இந்த வட இந்திய ஊடகங்களாக இருக்கட்டும், எப்போதுமே நாம் தமிழர் கட்சியை கணக்கிலே அவங்க சேர்த்துக்கிட்டு கிடையாது. ஏன்னா இந்த ஐடியாலஜி அவங்களுக்கு வந்து அவங்க கொண்டாடவும் மாட்டாங்க, இந்த ஐடியாலஜி ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. அதனால் நாம் தமிழர் கட்சி 2024 அவங்க கணக்கில் வைக்கல, 2021 கணக்கில் வைக்கல. இவன்லாம் புறக்கணிக்கப்பட்ட பிறகு தான் நாம் தமிழ் 8.2 விழுக்காடு இருந்துச்சு. அப்புறம் தான் ஆச்சு பார்த்தாங்க. இப்போ 8.2 விழுக்காடு எடுத்த கட்சியை எப்படி கீழே தள்ளலாம்? 5 போடு, 4 போடு, 3 போடு, 2 போடு, எப்படி போடுறாங்க? ஏன் இந்த 4, 3 போடுறாங்கன்னா, விஜய் ஒரு 20% எடுக்கிறார். அவன் பார்க்குறான் விஜய் எவ்வளோ, சரி விஜய்க்கு திமுக ஒரு 10 எடுத்து போடுங்க. அப்புறம் என்னங்க, அதிமுக ஒரு 7 எடுத்து போடுங்க, நாம் தமிழ்லேருந்து ஒரு 3 எடுத்து போடுங்க, விஜய்க்கு 20ங்க. விஜய் 20 எடுத்தால் இப்படி, விஜய்க்கு 25 போடுங்க, 15 அதிமுக திமுக போடுங்க, ஒரு 8 தூக்கி அதிமுக போடுங்க, 2 தூக்கி நாம் தமிழில் போடுங்க. விஜய்க்கு 30னா திமுகலேருந்து ஒரு 20 எடுங்க, அதிமுகலேருந்து ஒரு 10 எடுங்க, 9 எடுங்க, நாம் தமிழ் வந்து 1 எடுத்துக்கோங்க. விஜய்க்கு 35 வரப்போகுதுங்க, 35 40 என்ன பண்ணுறது, ஒரு 18 எடுங்க திமுகலேருந்து, இன்னொரு 18 அதிமுகலேருந்து எடுத்துங்க, 12 36. சரி, நாம் தமிழ் வந்து ஒரு 3 எடுத்துங்க, 32 எடுப்பாருங்க. இப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா நாம் தமிழ் இருந்து அதிமுகலேருந்து திமுகலேருந்து எப்படி விஜய்க்கு ஓட்டு விடும்? திமுகவுக்கு போட்டவன் திமுக போட போகிறான், அதிமுக போட்டவன் அதிமுக போட போகிறான், நாம் தமிழுக்கு போட்டவன் நாம் தமிழுக்கு போட போகிறான். இந்த 3மே வேணான்னு நினைக்கிறவன் தான் விஜய்க்கு போட போகிறான். அவன் விஜய் ரசிகன் தானே போடுவான். இல்லைங்க திமுக அதிமுக பிடிக்காது, எங்களுக்கு ஒரு புதுசாக மாற்றுவேன்னு சொல்ல படித்த வாம்பயர்கள் அவங்க போட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த கம்யூனிட்டியான ஓட்ஸு, இந்த கம்யூனிட்டியான ஓட்ஸு மீனவர் சமூகத்தில் எல்லாருக்கும் விழுந்திருக்கு, கிறிஸ்தவர்களில் எல்லாருக்கும் விழுந்திருக்கு, கிறிஸ்தவ பிள்ளைகளில் எல்லாருக்கும் விழுந்திருக்கு. ஒரு சமூகம் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டில் யாருமே முதலமைச்சரானதா சரித்திரம் கிடையாது, வரலாறும் கிடையாது. இது எதுவுமே தெரியாத தற்குறிகள். இதனால தாண்டா படிங்கடான்னு சொல்கிறோம். தற்குறிகள் படம் பார்த்து படத்துக்கு ரிவ்யூ பண்ணவங்க, படம் பார்த்து படத்துக்கு 40 கோடி 50 கோடி 60 கோடி 100 கோடின்னு ஏற்றி விட்டவங்க இப்போ 50 வரப்போகுது, 80 வரப்போகுது, 9 வரப்போகுது, 150 வரப்போகுது அப்படின்னு உட்காந்துக்கிட்டு மாறி உட்காந்துட்டு அவங்க ஆர்கசம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. வேற ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக சொல்ல போனால் இதில் என்னென்னா பெரிய எனக்கு மன வருத்தம் என்னென்னா குழந்தைகள். இது வரைக்கும் நம்மளாவது வாழ்க்கையில் சின்ன பிள்ளைலாம் வந்து பென்சில் கேட்போம், பென்சிலாம் கிடையாதுமாங்க, பென்சிலுடைய அந்த அடி மண்டி வரைக்கும் நம்ம எழுதிட்டு இருப்போம். பென்சிலோட பருப்பு கீழே வந்து உடஞ்சிடும், அதை எடுத்து வந்து எழுதிட்டு இருப்போம். பேனா கடைசியாக காலியார வரைக்கும் எழுதுவோம். இன்றைக்கெல்லாம் பென்சில் லைட்டாக உடஞ்சி போச்சா தூக்கி தூர போட்டுறான். அழிறப்பர் வந்து லைட்டாக இதாக தூக்கி தூர போட்டுறான். அவனுக்கு வந்து எது கேட்டாலும் உடனே கிடைக்குன்னு நினைக்கிறான். ஷூ பிஞ்சு பண்ண, நான் ஷூ போட்டதே கல்லூரி படிக்கும் போது தான் ஷூவே போடுறேன், அதுலேயும் ஷூவே கிடையாது. 10th படிக்கும் போது தான் செருப்பே வாங்கி கொடுத்தாங்க.
இன்னைக்கு அதாவது அந்த எந்த பொருள் கேட்டாலும் கிடைக்காது. ஏன்னா கிடைக்காது அப்படின்னா அதுக்கான அது கொடுக்கறதுக்கான வருமானமோ பொருளாதாரமோ வீட்டில் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அது கஷ்டப்பட்டாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி தன் பிள்ளை கேட்டதை வாங்கணும். கிண்டர் ஜாய் வாங்கி கொடுக்கணும். அதனால தான் விஜய் சொல்கிறார் கிண்டர் ஜாய் வாங்கி அடம் பிடிக்கிற மாதிரி நீ வாங்குங்கன்றாரு. ஏன்னா இன்றைக்கி இருக்க பிள்ளைகள் வந்து கிண்டர் ஜாய் கேட்டால் வாங்கி கொடுக்கணும், சாக்லேட் கேட்டால் வாங்கி கொடுக்கணும், இல்லைனா அழுவும் அடம் பிடிக்கும், அது ஒரு ஃபெல் டைப் உட்காந்துரும், அது ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஏற்பட்டுரும், அதுக்கு மன உளைச்சல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா கேட்குறதெல்லாம் கஷ்டப்படுகிற ஆட்கள் கூட எந்த ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தரத்துலேயும் கஷ்டப்படுகிற ஆட்கள் கூட வருவாய்க்கு கோட்டு கீழே வாழ்ற கூட தன் குழந்தை கேட்டால் வாங்கி கொடுக்கணும் அப்படி நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அந்த நிலைமையில் இதுவரைக்கும் தோல்வியவே பார்க்காத குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் 5-6 வயது, விஜய்க்கு அதிகமாக சின்ன குழந்தைங்க சொல்லி தான் கடைசி நாளில் அவங்க தாத்தாக்கள், பாட்டிகள், பெரியப்பா சித்தப்பாக்கள், சித்தி பெரியம்மாக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. குடும்பமாக விஜய்க்கு சில ஓட்டுகள் விழுந்திருக்கு. காரணமே வந்து குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவுள்ள சமூகத்தை நேசிக்கிற எவனாவது ஒருத்தன் குழந்தைங்களை வச்சு கேமை ப்ளே பண்ணுவானா? அவன் மனசாட்சி இல்லாதவன். அப்போ கூட நான் கேட்டேன், எங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் சொல்கிறதுக்கிட்டும் உங்கள் வீட்டு பிள்ளை சொல்லுமா? உங்கள் மக சொல்லுவாங்களா? உங்கள் மகன் சொல்லுவாங்கடா. மகள் பேர்லேயே ஒரு ஃபேக் ஐடியை உருவாக்கி அவங்க 2-3 ஸ்டேட்டஸ் வச்சான். கடைசியாக தேடி பார்த்தா அது ஃபேக் ஐடி. அதையும் எடுத்து இந்த தந்தி தொலைக்காட்சியெலாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு செய்தி இல்லைன்னு சொல்லி அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மன உளைச்சல் ஆயிடுவாங்க. விஜய் சிஎம் ஆயிடுவார்னு அந்த குழந்தைகள் நினச்சிக்கிட்டு இருக்கு. விஜய் ஜெயிக்க போறாருன்னு அந்த குழந்தைங்க நினச்சிக்கிட்டு இருக்கு. 100 விழுக்காடு எழுதி வச்சு கொள்ளுங்கள், விஜய் கட்சியில் பிரதானமாக அறியப்பட்ட அத்தனை பேரும் தோக்குறான். கடைசியாக சட்டமன்றத்துக்கு போனது செங்கோட்டையனுடைய வரலாறா இருக்கும். அதோட முடிஞ்சு. இனி சட்டமன்றத்துக்கு செங்கோட்டையன் போகிறதுல 3வது இடம் செங்கோட்டையன் வந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. புசியானது 100 விழுக்காடு தோக்குறாப்புல, ஆதவர்ஜுனா 100 விழுக்காடு தோக்குறாப்புல, 100% 1000 டைம் நான் அடிச்சு சொல்லுவேன் தோக்குறாங்க. இதையெல்லாம் தாங்கிக் கொள்ற மனப்பக்குவமோ தோல்வினா என்னன்னே தெரியாத அந்த குழந்தைகள். இந்த தடிமாட்டு தற்கொலைகளை பற்றி கவலை கிடையாது. இவன் 2 நாளைக்கு அதுவான் அப்புறம் ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி வச்சு போயிடுவான். இல்லைனா இந்த கில்லி படத்தை போட்ட விட்டா அண்ணியும் அண்ணனும் நல்லா ஆடுறாங்கன்ட்டு அவன் அங்கிட்டு போயிடுவான். ஆனால் அந்த குழந்தைகளுடைய மனநிலையை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதை ஒரு தகப்பனாக நான் பதிவு செய்கிறேன். உங்கள் வீட்டில் விஜயை ரசிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் அந்த மே 4ஆம் தேதி தயவுசெய்து சுற்றுலாக்கெல்லாம் கூட்டு போயிருங்க. இல்லை பார்க்கு கூட்டு போங்க. திருச்சி பக்கம் தான் அந்த முக்கம்பு கல்லணை கூட்டு போங்க. திருநெல்வேலி பக்கம் இருந்தீங்கன்னா பாபநாசு மணிமுத்தாறு கூட்டு போங்க. கன்னியாகுமரி பக்கம் தான் அந்த திருப்பூர் பால்ஸு கூட்டு போங்க. தென்காசி மாவட்டம் குற்றாலத்துக்கு கூட்டு போங்க. கோயம்புத்தூர் பக்கம் தான் ஏதாவது கோவை குற்றாலம் எங்கேயாவது கூட்டு போய் ஒரு படம் பார்க்கவோ தியேட்டருக்கோ பார்க்கோ இல்லை மாலுக்கோ கூட்டு போய் அந்த பிள்ளையை ஆசுவாசப்படுத்திடுங்க. ஏன்னா நிச்சயமாக மே 4ஆம் தேதி அந்த குழந்தைகளால் விஜயனுடைய தோல்வியை 100 விழுக்காடு தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் ஏன் இந்த மாதிரியான ஒரு புற அழுத்தம் உருவாக்கப்படுது? விஜய் வந்து 180 ஜெயிக்க போறாரு, விஜய்க்கு வந்து வீட்டில் ஒரு ஓட்டு விழுந்திருக்கு, 2 கோடி வாக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிற இந்த அழுத்தம் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா, இதுவரைக்கும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நாம் தமிழருக்கோ வாக்களித்த பலர் தாவேக்காக வாக்களித்ததாக குடும்பத்தினர் அழுத்தத்தின் காரணமாக வெளியே சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து தாவேக்கா தான் போட்டோம், நாங்கள் விசில் தான் போட்டோம். என்ன எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்ஸ்டாகிராமில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரில. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன், ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தன் 100 விழுக்காடு திமுகவுக்கு போடுறவன். அவன் வந்து தாவேக்காவுக்கு போடுறதுன்னு இருக்கான். ஏன்டா அப்படி போடுறீங்கன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், ஆனால் அப்போ தானே ரீல்ஸ் வருது, லைக்ஸ் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைபர்லாம் கூடுது எனக்கு கொஞ்சம், அதனால் போட்டிருக்கேன், இப்போ இவங்களை பயன்படுத்திட்டா தான் உண்டுன்றாங்க. இப்படித்தான் பல பேர். விஜயினுடைய தற்கொலை கூட்டம் வந்து லைக் போடுது, அது வந்து ரீஷேர் பண்ணி விடுது, அது ஃபாலோ பண்ணுது, பர்சனல் ஐடியில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பணம் கட்டிலாம் பார்க்குறாங்க. அப்படிங்கிறதுக்காக நூற்றுக்கணக்கான ஐடியில் கடையை திறந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் கடையை திறந்து எப்பா ஒருத்தர் சிக்கிரான பூட்டங்களை பூவா தொங்குது, பாயிலெல்லாம் பலவடன் இருக்குது, டெஸ்ட் வைட் அவனுக்கு பாரு வடிவேல். அது மாதிரி இது நல்ல கடையாக இருக்குது, திமுக காரங்க அதிமுக காரங்க தாம் தமிழ் ஏமாற்ற முடியாது. அவன் வந்து நான் என்ன உன்னைய ஃபாலோ பண்ணணும்? இல்லைங்க, நான் ஏதாவது இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன், அந்த மோட்டரை பற்றி போடுவேன், இந்த கடையை பற்றி போடுவேன், எங்கே ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும், எங்கே வடை நல்லாயிருக்கும், எங்கே பஜ்ஜி நல்லாயிருக்கும், அதை பற்றிலாம் போடுவேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நான் என் பொண்டாட்டி நான் புரிஞ்சு சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருப்போம், வடை சொல்கிறது பணியாரம் சொல்கிறதுலாம் போடுவோம். ஐயோ அது எதுக்கே நாங்கள் பார்க்கணும், நாங்கள் அரசியலுக்கு நாங்கள் அதை பார்க்கணுமா? இவன் என்னன்னா நீங்கள் என்னெல்லாம் போடுங்க ப்ரோ, நாங்கள் அதை பார்க்க வர்றோம், ஆனால் விஜயண்ணா மட்டும் கொஞ்சம் வாழ்த்து விடுங்க ப்ரோ, விஜயண்ணா மட்டும் வாழ்த்துட்டா போதும். அவன் வந்து பணியாரம் சுட்டாலும் சரி, அவன் பலகாரம் சுட்டாலும் சரி, அவன் என்ன போட்டாலும் இவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கும்பல் தானே. அதனால என்ன பண்ணிட்டாங்க, கடையை அந்த பக்கம் விரிச்சிட்டாங்க. பல பேர் அந்த பக்கம் கடையை விரித்து ஓட்டி யாருக்காவது போட்டு போவோம், ஆனால் கடையை விரித்து இவங்கள பூரா கல்லா கட்டுவோம்னு சொல்லி இதை பூரா விசிலடிச்சா குண்டிச்சு. ஒருத்தெல்லாம் நான் காலண்டர் அடிச்சிருக்கானா விஜய் முதலமைச்சர்னு, குப்பை தண்டா போந்த காலண்டரு, நான் எழுதி வச்சு குப்பை தான் போந்த காலண்டரு. ஆனால் காலண்டர் அடித்தவன் வியாபாரத்தை பார்த்துட்டான். ஏன்னா விஜய் வந்து இந்த
காவி பேண்ட்டும் வெள்ளைச்சட்டியும் போட்டவொடனே அதை ஒருத்தன் வியாபாரமாக்கினா பாருங்க. அடித்து 1000 ரூபா பேக்கேஜில் காவி பேண்ட்டு வெள்ளை சட்டை ஒரு விசில் தொங்க போட்டு ஒரு துண்டை போட்டு 1000 ரூபான்னு போட்டான். 350 ரூபா கூட பெறணும். அது அதை போட்டு பார்த்துட்டு என்ன நாடுது அப்படின்னு இருக்காங்க. பூரா டூப்ளிகேட்டில் அடித்து திருப்பூர் வந்து எவனோ ஒருத்தன் இறக்கி ஆன்லைனில் விற்று 1 லட்சம் வேற விற்றுருக்கான். அதை தமிழ்நாடு முழுக்க விற்று தீர்த்து விட்டான். இந்த மாதிரி விசில் வந்தோடனே விசில பிரிண்டை போட்டு விற்க விடுறது, துண்டு வந்துட்டு துண்டு விற்க விடுறது, இதை ஒரு வியாபாரமாக பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வியாபாரிகள் வேணால் விஜயனால மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்க சரி அவங்க பொழைச்சிட்டு போட்டுவாங்க. ஏதோ ஒருத்தங்க 4 பேர் நல்லா இருந்து போட்டோம், அதனால தப்பு கிடையாது. அவங்க பொழைச்சிருக்காங்க. அந்த மாதிரி பல பேர் வந்து நாங்கள் விசிலுக்கு தான் போட்டோம். நான் ஏற்கனவே மேடையில் சொல்லியிருந்தேன், உங்கள் வீட்டில் ப்ரெஷர் கொடுத்து விசிலுக்கு போட சொன்னால் ஆமான்னு சொல்லிடு, உனக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டு போ. ஆனால் நீ போடலைன்னு சொன்னால் சோத்தில் வச வச்சோன்னா ஒரு பொண்ணு சொல்லுது, 8 பேர் இருக்காங்க என் குடும்பத்தில், விசிலுக்கு மட்டும் போடாமல் இருக்கட்டும், விஷத்தை ஊற்றிடுவோன்னு சொல்லிச்சுல. அது மாதிரி பல பேர் இருக்கா, பல பத்தினிகள் இருக்கா நாடு முழுக்க. இவங்களுக்கு பயந்துக்கிட்டு ஆமாங்க நாங்கள் தான் போட்டோம், உங்களுக்கு தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லுவாங்க. இதை வச்சு தான் சமூக வலைதளங்கள், இந்த சோசியல் மீடியாக்கள் எல்லாத்தையும் கணக்குப்படி தான் விஜய்க்கு வந்து பயங்கர ஹைப்பு. 1வது மாடியிலேருந்து கீழே விழுந்தா சிராய்ப்போட தப்பிக்கலாம். சாரு 10வது மாடிலேருந்து குளிக்கிறாப்புல. இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸு, அப்புறம் இந்த எக்ஸில் பதிவு போடுறவன், இவன் எல்லாரும் பதிவையும் பார்த்து தாவேக்க தொண்டர்கள் எப்படி ஏமாந்து போய் விஜய் முதலமைச்சராகிறான்னு சொல்லி திருச்செந்தூருக்கு வரும்போது வருகால முதலமைச்சர்னு போட பிடிச்சி நிற்கிறானோ, இதையெல்லாம் பார்த்தா அவன் ஏமாறான்ல, அதே மாதிரி விஜய் ஏமாந்துருக்காப்புல. விஜய் திட்டமிட்டு ஏமாத்திருக்காங்க. அவர் தான் வந்து முழுக்க சென்டிமெண்ட் பைத்தியமாச்ச. நமக்கு பயங்கரமாக வருது தளபதி, பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் வேற லெவலில் வந்துகிட்டு இருக்கு. கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, எப்பேற்பட்ட கூட்டத்தை இவங்க தலைக்கு 10 ரூபா கொடுத்து வடிவேல் கூட்டுவார்ல, அது மாதிரி எல்லா ஊருக்கும் திட்டமிட்டு புஷி ஆனந்த், ஆதவ், ஜானு எல்லாம் பிளான் பண்ணி கூட்டத்தை கூட்டி மாசா காட்டுறாங்க. இவங்க கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு திருச்செந்தூர். இரவு 1:30 மணிக்கு போய் இறங்குறாரு மதுரையில். அங்கே எப்படி வந்தாங்க? நேற்று ஒருத்தன் போட்டான், ஃபோன் வந்துச்சு எங்கள் ஏரியாவுக்கு, எல்லாரையும் கூட்டு வர சொன்னாங்க, நான் வந்து நின்றுட்டேன்னு. இன்னொரு லேடி போட்டிருக்கு, 3 மணி தளபதி வந்து இங்கே வரும்போது திருச்செந்தூருக்கு எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, நாங்கள் எல்லாம் கிளம்பி மேக்கப் போட்டு தளபதியை பார்க்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் திருச்செந்தூருக்கு வர்றாருன்னு எப்படி அவங்க வர வைக்கப்படுறாங்களோ அது போல தான் காரைக்குடிக்கு வராரு, திருநெல்வேலிக்கு வராரு, தூத்துக்குடிக்கு வராரு, கரூருக்கு வராரு, ஈரோடுக்கு வராருன்னு வர வைக்கப்பட்ட கூட்டம். அது எல்லா மாவட்டங்கள்லேருந்து வர வைக்கப்பட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி பேசி விட்டு போயிட்டே இருப்பாப்புல. சும்மா காலையில் ஒரு ஆட்டோ விளம்பரத்தை வச்சு சாயந்தரம் இந்த பக்கம் வர்றாரு வாங்க அப்படிலாம் ஒருவே வரமாட்டான். 234 தொகுதிக்கு ஒரு பரப்புரை போயிருந்தாலும் வந்திருக்க மாட்டான். இப்போ இந்த மாதிரி திட்டமிட்ட ஒரு கூட்டம், இப்படி திட்டமிட்டு ஒரு பெரிய கூட்டம் கூடுதுன்னு இப்படி காட்டினாங்களோ அதே போல தான் இவர் வெளில போறாரு, இவர் ஆட்சி அமைக்க போறாரு. இந்த அமைச்சர் பட்டியலாம் அப்படி இருந்துச்சு இல்லையா, அது ஃபேக்காக இருந்தாலும் கூட இதை பரப்பி விட்டதே அந்த கும்பல் தான், இந்த ஜான் அண்ட் கும்பல் தான் பரப்பி விடட்டும், ஒரு ஹைப் உருவாகட்டும். அமைச்சர் பட்டியல் வரைக்கும் தயார் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹைப் விடட்டும். அந்த பட்டியல் பொய்யானது, அந்த பட்டியல் இருக்கிற பெயர்கள் பொய்யானது. ஆனால் இப்படி ஒரு பட்டியல் வெளியானதுக்கு பின்னணியில் இந்த ஜானுடைய ஸ்ட்ராட்டஜி டீம் 100 விழுக்காடு இருக்குது, ஆதவோட டீம் 100 விழுக்காடு இருக்குது. இப்படி ஹைப்பை உருவாக்கி அந்த இளைஞர்களை மடை மாற்றணும், அந்த இளைஞர்களை அப்படியே ஏமாற்றணும் அப்படிங்கிறத தவிர இந்த கும்பலுக்கு வேற எந்த நோக்கம் கிடையாது. இதில் இந்த இளைஞர்கள் ஏமாந்து போலவே விஜயும் நான் முதலமைச்சர் ஆயிருவேங்கிற நம்பிக்கையோட தான் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. அவருடைய முதல்வர் கனவாகவே இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த தேர்தல் தெரிஞ்சிடும். நான் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன், எக்ஸிட் போல் எப்படி வந்தாலும் சரி விஜய் பெறக்கூடிய வாக்குகள் அது குப்பைக்கு போகக்கூடிய வாக்குகள், அது எந்த விதமான ரோலையும் இந்த தேர்தலில் பிழை பண்ண போகிறது கிடையாது. விஜய் ஒரு வேளை தப்பி தவறி ஒரு தொகுதியில் அவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோமே, ஜெயிக்கணும். நான் நினைக்கிறேன் விஜய் தோக்கணும் அப்படின்னு ஆசைப்படலை, விஜய் ஜெயிக்கட்டும், ஒரு தொகுதியிலையாவது ஜெயிக்கட்டும், திருச்சி கிழக்குலையோ இல்லை எங்கேயோ ஒரு ஜெயிக்கட்டும், ஜெயிச்சு ஒரு சட்டசபைக்கு போகணும். அவர் சட்டசபைக்கு போனாதான் விஜய் அப்படிங்கிற அந்த நபர் எப்படிப்பட்டவர், அவருடைய அறிவுத்திறன் என்ன, அவருடைய தர்க்க அறிவு என்ன, அவருக்கு எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு, எந்த அளவுக்கு சட்டசபை குறித்த புரிதல் இருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளை அவர் பேசுவார் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்பவும் அவர் லீவு தான் போடுவாரே ஒழிய சட்டசபைக்கு போக மாட்டார். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து